வணக்கம். நான் தமிழ்ல தான் பேச போறேன். மன்னிச்சிடுங்க. என் பேர் மல்லிகா. நான் மாவட்ட வன உரிமை குழுவுல இருக்கேன். முன்னாள் எக்ஸ் கவுன்சிலரு. இப்போ மாநில ஆண்டோர் மன்ற குழுவுல நான் ஒரு உறுப்பினரா இருக்கேன். அது பழங்குடி நலத்துறையில. ஆ அப்புறம் நான் ஒரு 17 வயசுல இருந்தே சமூக சேவை தான் செஞ்சுட்ருக்கிறேன். மக்களுக்காக, நம்ம பழங்குடி மக்களுக்காக நான் சமூக சேவை செய்யணும்னு நம்ம கிராமத்தில எப்படி பஞ்சாயத்து பண்ணி, அவங்க கிராமத்திலேயே அவங்க போலீஸ் ஸ்டேஷன்னா என்னான்னு தெரியாது பழங்குடி மக்களுக்கு. நம்ம கல்ச்சர் படியே வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ஒரு சமூக சேவை ஆர்வம் வந்துச்சு. அது மூலியமா நான் சமூக சேவை செஞ்சுட்ருக்கேன். இப்போ வந்து என்னன்னா, நான் டைம் வந்து இப்போ சாப்பாடு டைம்ல குடுத்துருக்காங்க. அதனால எல்லாருமே டென்ஷனா தான் இருப்பீங்க. அதனால நான் சீக்கிரம் பேசிர்றேன். ஆ என்ன எங்க பகுதியில வந்து சுற்றுச்சூழல் வந்து சப்ஜெக்ட் வந்து நான் பேசலான்னு விரும்புறேன். ஏன்னா, நாங்க இருக்கக்கூடிய இடமெல்லாம் நான் வாழக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான். ஃபாரஸ்ட் தான். ஆ அது ஒரு அடர்ந்த காடு, வனப்பகுதி, மலையில இருக்கு. அதனால அங்க வந்து சுற்றுச்சூழல பத்தி ரொம்ப பாதுகாக்கணும்னா, நம்ம எங்க பழங்குடி மக்கள் மட்டும் தான் முடியுங்கிறது தான் நான் நெனைக்கிறேன். மத்தவங்க எப்படின்னு தெரியல. காலையிலேருந்து பேசும்போது பார்த்தேன். யார் பேசுனாலும் அது பேச்சு வாக்குல இருக்கலாம், ரெக்கார்டெல்லாம் இருக்கலாம். ஆனா வந்து பாதுகாக்கக்கூடியது அந்த பழங்குடி மக்கள் தாங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. அதனால நாங்க வந்து அந்த காட்டை நம்பி வாழ்றதுனால, அந்த காடு தான் எங்களுக்கு தெய்வம். ரத்தம், சதை மாரி வந்து அந்த காட்டுல நாங்க வாழ்ந்துட்டு வரோம். அடுத்தது வந்து எங்க பகுதியில வந்து அதே மாரி வன உரிமை 2006 வன உரிமை சட்டம் வந்து 2010ல எங்களுக்கு அறிமுகமாயி தெரிஞ்சது. 2010லேருந்து 2018 வரைக்குமே அதுக்காக வந்து ஒரு வேலைகள்ல பண்ணோம். ஆனா, நம்ம மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒற்றுமையாயி, எந்த காரியங்களையும் செய்றக்கோ, அத வாங்குறக்கோ முன் வரமாட்டாங்க. அதனால காலதாமதமா வந்து 2018 வரைக்குமே ஆ முக்கியமா வந்து எங்களுக்கு வந்து என்ஜிஓ சப்போர்ட்ல நாங்க வந்து வாங்குனோம். கீஸ்டோன் என்ஜிஓ. கவர்மெண்ட் சைடுல என்னதான் வந்து அவங்கள நமக்கு நமக்கு தான் பழங்குடி மக்களுக்கு தான் எல்லா சலுகையும். பழங்குடி மக்களுக்கு தான் எல்லாமே முன்னிடம், முதலிடம் எல்லாமே வர்ணிப்பாங்க. ஆனா அது வாய் வார்த்தையில தான் இருக்கு. இன்ன வரைக்கும் அது வந்து காலப்போக்குல, அடிமட்டத்தில அது வந்து நடைமுறையில ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நாங்க அதில இருக்கிறனால எனக்கு அது புரியுது. அதே மாரி பழங்குடி பெண்கள் ஒரு பொறுப்புல இருந்தாலோ, என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும், என்ன பொறுப்புல இருந்தாலும் பழங்குடி அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு குறைவா தான் அது வந்து மதிப்பிடுறாங்க. அங்க வந்து மரியாதை வந்து கம்மியா தான் கிடைக்குது. அது வந்து நானும் அத வந்து களத்தில பார்த்துருக்கேன். அந்த வன உரிமை சட்டத்தில வந்து நாங்க ரொம்ப வந்து அந்த 10 வருஷமா ரொம்ப ட்ரெய்னிங் எடுத்து, போராடி, வெளியெல்லாம் போய் பார்த்து வந்து அதுக்கப்புறம் தான் நாங்க ஒரு சில பேர் முன்னெடுத்து 2018ல அந்த எஃப்ஆர்ஏ தனிநபர் உரிமைங்கிறத நாங்க வந்து வாங்கியிருக்கோம் எங்க பகுதியில. அப்புறம் அதுக்கப்புறம் சமுதாய உரிமை. அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற வன உரிமை, சிறுவன மகசூல்களை சேகரிக்கக்கூடிய உரிமைகள், வழித்தடங்கள், கோயில்கள், கல்ச்சரை வந்து நாங்க பாதுகாக்கறதுக்காக அந்த உரிமையும் நாங்க இப்போ ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி அத வாங்கியிருக்கோம். அதுக்கு வந்து எங்களுக்கு உறுதுணையா இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில நான் என் சமுதாய சார்பா ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்குவேன். முக்கியமா கீஸ்டோன் என்ஜிஓ தான். அடுத்து அதிகாரி வனத்துறையும், வருவாய்த்துறையும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பா இருந்தாங்க. சில க க மனிதர்கள் வந்து அந்த சோசியல் ஒர்க் மனப்பான்மையில வரக்கூடிய அதிகாரிக தான் அதை எடுத்து முன் சென்று அது சீக்கிரமா வேலைய வந்து எடுக்கறக்கு அது வர்றாங்க. அதுக்கு நாங்க உறுதுணையா இருந்தா, ஒத்துழைப்பு குடுத்தா கண்டிப்பா அத வந்து நாங்க வாங்கிக்கலாங்கிறது இருக்கு. அடுத்தது வந்து இந்த பெண்கள் வந்து சவால்கள சந்திக்கிறது அதிகமா இருக்கு. அதுவும் பழங்குடி பெண்களுக்கு வந்து நெறைய சவால்கள் இருக்கு. அந்த சவால்களுக்கெல்லாம் வந்து என்ன கவர்மெண்ட் எங்களுக்கு திட்டங்கள் குடுத்தாலுமே, நான் நெனைக்கிறது என்னன்னா, என்ஜிஓக்கள் இந்த களத்தில இருக்கக்கூடியத மக்களோட போயி, அவங்களோட சேர்ந்து அந்த கல்ச்சர்கள நிலைநாட்டுறதா இருக்கட்டும், கல்வி ஆகட்டும், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு குடுத்து அதை வந்து கொண்டு சேர்க்கறது வந்து அவங்கள தான் நான் இந்த நேரத்தில வந்து எங்க மக்களுக்காக நான் வேண்டி விரும்ப கேட்குறேன். ஏன்னா அவங்க தான் வந்து நான் பார்த்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே இந்த கலாச்சாரம் வந்து எங்களுது வந்து மொழி அழிஞ்சிட்டு போகுது, கல்ச்சர் அழிஞ்சிட்டு போகுது. அதெல்லாம் வந்து ரெக்கார்டிக்கலா பண்ணணும்னு சொல்லிட்டு ரெக்கார்டிகள் பண்ணுறதாகட்டும், எல்லாமே
அவங்க தான் இருக்காங்க. அது இன்னும் மேலும் வந்து ஜாஸ்தியா வந்து அதிகமா எங்களுக்கு வந்து அது உறுதுணை இருக்கணும். அது எங்களுக்கு வேணுங்கிறத நான் இந்த நேரத்தில மக்களுக்காக கேட்டுறேன். அடுத்தது வந்து என்னன்னா, ஆதிமலை ஆதிமலைன்ட்டு நாங்க வந்து ம் மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆரம்பிக்க சொன்னாங்க. என்னதான் ஆரம்பிச்சாலும் அதில 10 நாள் தான் இருக்காங்க. அது காலப்போக்குல அது அப்படியே அழிஞ்சிட்டு போகுது. ஆனா வனப்பொருட்களையாகட்டும் நாங்க பாதுகாப்பா அந்த சுற்றுச்சூழல்ல அந்த ஏரியா அந்த மலைக்குள்ள அந்த பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா, எங்க பழங்குடி மக்கள் ஆகட்டும், அந்த மலையில வாழக்கூடிய மக்கள் ஆகட்டும், அவங்க அது இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க பாதுகாப்பாவும் இருக்கு. பொல்யூஷன் இல்லாம, இயற்கையா, ஆர்கானிக்கா, அ அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பா, முக்கியமா பெண்களுக்கு. ஏன்னா, ஆண்கள் வந்து ஏன் சொல்ல வரலன்னா, எங்க மக்கள் எல்லாமே ஆண்கள் வந்து இப்போ மதுக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால 40 வயசு, 50 வயசு ஆகும்போது சுகர் எல்லாமே வருது. இறந்துடுறாங்க. நெறைய பெண்கள் வந்து விதவைகளா இருக்காங்க. அதுக்கெல்லாம் உறுதுணையா இருக்கக்கூடியது வந்து சுயதொழில். அது மலைக்குள்ள இருக்கிறவங்க வெளிய வந்து வேலை பார்க்க முடியாது. வெளிய வர முடியாது. அதுக்கான வசதிகள், வாய்ப்பு இல்ல. அதனால அங்க வந்து அந்த ஆர்கானிக்கா அந்த பொருள்கள் எடுத்து நாங்களே மதிப்பு கூட்டும்போது, எங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால ஆதிமலை மாரி நெறையா வந்து ஆரம்பிச்சு, நாம அங்க இருக்கக்கூடிய இயற்கைய பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு, இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.